கைஸ் நம்ம இப்போ வல்வெட்டித்துறைக்கு வந்தாச்சு. வந்துட்டு இங்கே வாட்டர் வாங்கணும். ஒரு வாட்டர் எப்பவும் போல தான் 130 ரூபா வருது இலங்கை ரூபாய்க்கு. என்னங்க ப்ரோ? ஸோ இங்கே எங்களுக்கு தலைவர் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியாது. அதனால இந்த கடையில் கேட்டோம். அவங்க வந்து அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கோவிலுக்கு முன்னாடி இந்த கிணறு சொல்கிறாங்கல்லங்க, இதோட ஆழம் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு இன்ன வரையும் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறாங்க. ஸோ இது ஒரு டூரிஸ்ட் பார்ட்டாக தான் இருக்கா. யாருக்கான சிலை தெரியுமா இது? அதாவது நம்ம எம்ஜிஆருக்கு தான் சிலை வச்சுருக்காங்க. அதில் போட்டிருக்கு பாருங்க, தமிழக முன்னாள் முதல்வரும் புரட்சி தலைவருமான திரு எம்ஜி ராமச்சந்திரன் அப்படின்னு போட்டு தோற்றம் மறைவு எல்லாம் போட்டு அந்த சிலையை வச்சுருக்காங்க. இங்கே போட்டிருக்கு பாருங்க, தமிழீழ தேசிய தலைவர் மேதகு வே பிரபாகரன் அவர்கள் சிறுபிராயத்தில் வசித்த இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா வெயிலுக்கு இது வந்து ஓகே. ஸோ இந்த ஆரஞ்சு ஜூஸோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ சொன்னீங்க? அது 250. ஓ 280 சொல்கிறாங்க. ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் டூரிசம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இலங்கையில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் 2 வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம இங்கே யாழ்ப்பாணத்துலேருந்து எங்கே தெரியுமா போகிறோம்? வல்வெட்டித்துறைக்கு தான் போகிறோம். அதாவது தலைவர் மேதகு அவர்களோட வீட்டை வந்து பார்க்கறதுக்கு. நம்ம கூட பிரதர் ஒருத்தர் இருக்காரு. ஸோ ஸ்ரீலங்காவில் வந்து தான் வந்து அறிமுகமானுச்சு. பிரதர் உங்கள் பேர் சொல்லுங்கள். என்ன பேர்? பிரசன்னா. பிரசன்னா. ஸோ இவரும் ஒரு சின்ன ஒரு யூடியூபர் தான். இவர் கூட தான் தலைவர் வீட்டை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கேருந்து வல்வெட்டித்துறை வந்து எத்தனை கிலோமீட்டரு? மேக்ஸிமம் எனக்கு தெரியல. மேப்ல போட்டு போவோம், பிரச்சனை இல்லை. ஒரு 1 மணி நேரம் ஆகுமா? ஸோ வல்வெட்டித்துறைக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகும் அப்படிங்கிறாங்க. பிரதரோட பைக் இருக்குது இங்கே பாருங்க. இந்த பைக்கில் தான் நம்ம வந்து வல்வெட்டித்துறைக்கு போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு அவங்களோட வீடுகள்லாம் எப்படி இருக்குது, ப்ளஸ் அங்கே யாராவது சந்திக்க முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம கிளம்பலாமா? ஸோ கேஸ் அப்படியே நான் வந்து ஸ்டே பண்ண இடத்தையும் உங்களுக்கு காமிச்சிடும் பாருங்க. எழுதியிருக்கா ஸ்ரீ நாக விகார யாத்ரீகர் விடுதி அப்படின்னு. இங்கே தான் நான் வந்து தங்கியிருந்தேன். யாராவது வரதா இருந்துச்சுன்னா இங்கே வந்து தங்கிக்கோங்க. இங்கே நீங்கள் தங்குறதுக்கு ஸ்ரீலங்கன் ருபீஸில் 2000 ரூபா வந்து கொடுக்கணும் ஒரு நாள் நைட்டுக்கு. ஆனால் நீங்கள் 2000 ரூபா அப்படிங்கிறது நம்ம நாட்டு காசுக்கு வெறும் ஒரு 500 ரூபா 600 ரூபா இந்த அதுக்குள்ளேயே தான் வரும். ஸோ இது வந்து கொஞ்சம் பெஸ்ட்டு. மற்ற இடத்துல தங்குனீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது எங்கே இருக்குது அப்படின்னா, இது என்ன ப்ரோ சொல்லுவீங்க? இதை இதுதான் நாகவிகார சார். நாகவிகாரவா? இது அதுக்குள்ளது விடுதி? அது அதுக்குரிய விடுதி. ஓகே ஓகே. இதுக்கு முன்னாடி வந்து இந்த விடுதி இருக்கு. வர்றவங்க இங்க வந்து தங்கிக்கோங்க. ஸோ நம்ம வந்து இப்போ வல்வெட்டித்துறை போனோம் அப்படின்னா இந்த வழியா இந்த வழியா? இந்த வழியா? சரி வாங்க போகலாம். ஸோ கைஸ் ரெடி ஆயாச்சு. பைக் இதுதான் நம்ம பைக்கு. இது வந்து பிரதர் வந்து நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க இதுல? நான் பிக்மி ஓடுறேன். அங்க இந்தியால வந்து ஓலா. ஆமா இந்தியால ஓலா இது மாதிரிலாம் இருக்கும். அது மாதிரி நீங்க வந்து இது பைக் பிக்மி இருக்கா? பிக்மின்னு சொல்லி. ஓகே ஓகே ஓகே. சரி ப்ரோ கிளம்பலாமா? இப்போ நானும் ஹெல்மெட் போடணும் தானே? ஓகே. இங்கே 2 பேரும் ஹெல்மெட் கண்டாயம் போட்டிருக்கணும். பின்னாடி பில்லியன் ரைடர் இருக்காங்களா, அவங்களும் ஹெல்மெட் போட்டிருக்கணும். சும்மா அப்படியே மாட்டிக்கலாமா? ஓகே. இது இந்தியாவில் பின்னாடி உட்காந்துருக்கவங்களுக்கு ஹெல்மெட் போடணும் இல்லை? சேஃப். ஓகே ஓகே. டிராஃபிக் பிடிப்பான். ஸோ கைஸ் நாங்கள் கிளம்பி ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே ட்ராவல் பண்ணி வந்துட்டு இருந்தோம். பக்கத்தில் அப்படியே பெட்ரோல் போட்டு போயிடலாம் அப்படின்னு. ஏன்னா அங்கே போகிறது வல்வெட்டித்துறை போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20-25-26 கிலோமீட்டர் கிட்ட சொன்னாங்க ஏறத்தாழ. ஸோ இதுதான் அங்கே உள்ள பெட்ரோல் பம்பு. எவ்வளவு பெட்ரோல் விற்கிது அப்படின்னு நான் பார்த்து சொல்கிறேன். இங்கே பெட்ரோல் என்ன விலை விற்கிது? 400 ரூபாயா? 410. இங்கே வந்து பெட்ரோல் இலங்கை ரூபாயில் 410 ரூபா வந்து வித்துட்டு இருக்காங்க. போட்டாச்சாண்ணா? நானும். ஓ ஓகே தரேன். இது என்னது எல்லோ கலர்ல? இது கருப்பா? இன்ஜின் ஆயிலா? பிரதருக்கு வந்து அடிக்கடி இந்த நோட்டிபிகேஷன் வந்துட்டு இருக்கு. என்ன பிரதர் அப்படின்னு கேட்டா அது வந்து பிக்மி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு. ஸோ இவருக்கு யாராவது புக் பண்ணாங்க அப்படின்னா அந்த மாதிரி நோட்டிபிகேஷன் வருமா. சிட்டி வந்து பாத்தீங்கன்னா நீட் அண்ட் கிளீனா இருக்கு. ஒரு சின்ன குப்பை கூட இல்லாம இருக்குது பாருங்க. அதான் எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு. இப்ப கிராமத்துப்புற பகுதிகள்லாம் சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா குப்பைகள் இந்த மாதிரி நிறைய கிடக்கும். ஆனா இங்க அது மாதிரிலாம் இல்லை. நீங்களே பாருங்க, நான் காட்டிட்டு தான் போயிட்டு இருக்கேன். மேல எதுக்கு இந்த மாதிரி துணி கட்டியிருக்காங்க? வெயிலுக்காகவா? ஓ இந்த மாதிரி துணி கட்டியிருக்காங்கல்லங்க. இது வந்து அதாவது சிக்னல், இப்ப சிக்னல் விழுந்துச்சுன்னு வச்சுங்களேன், மக்கள்லாம் வந்து வெயில்ல நிப்பாங்க அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி துணி கட்டியிருக்காங்க. மேல தெரியுது பாருங்க. பரவாயில்ல, இந்த வசதி கூட செஞ்சு கொடுக்குறாங்களே. ரொம்ப வெயிலா இருக்கு அப்படின்னா. ஆனா ரொம்ப கிரௌடாகவும் இல்லை, இருந்தாலும் நம்ம வந்து சிக்னல் வந்து ஃபாலோ பண்ணணும் தானே. இங்கெல்லாம் ஈவினிங் டைம் நல்ல கிரௌடா இருக்குமா? கிட்டத்தட்ட சிட்டியை தாண்டி நாங்கள் வந்து போயிட்டு இருக்கோம். இந்த ஏரியா வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. அதாவது நம்ம அந்த பழைய காலத்துல எல்லாம் கிராமத்துல எல்லாம் அந்த கீத்து மட்டையை வச்சு அடிச்சிருப்பாங்கல்ல, பவுண்டரி வேலி எல்லாம், அதே மாதிரி பார்க்கக்கூடியதா இருக்கு. ஒரு சில இடத்துல நிறைய விவசாய நிலங்கள்லாம் இருக்கு. சூப்பரா இருக்கு சிட்டி. இன்னைக்கு என்னன்னு தெரியல, கொஞ்சம் வெயில் மட்டும் கம்மியா இருக்கு.
பாத்துங்க நம்ம ஊர் மாதிரி தென்னை மரம் பனை மரம் அந்த கிணத்துலயும் தண்ணி இறப்பாங்கல்ல அதெல்லாம் அப்படியே இருக்கு. ஸோ நிறைய பேர் இங்க ஸ்ரீலங்காலேருந்து பாக்குறவங்க அவங்களுக்கு வந்து என்னடா அது இதெல்லாம் சொல்லிட்டு வர்றேன் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா வந்து எங்களுக்கு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க இந்தியாவில் இருக்கிற மாதிரி தான் இதுவும் இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரே மாதிரி இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. இப்ப எங்க வீடுகள்லாம் பக்கத்துல இருக்குமா இல்ல தூரத்துல இருக்குமா? பக்கத்துல தானா? இப்ப பாத்துங்க இந்த கிழுவ மரம் நம்ம ஊர்ல அந்த ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கும், நீங்க எல்லாம் பாத்திருப்பீங்க. இது எங்க ஊர்ல இருந்துச்சு ப்ரோ. ஆனா வந்து இப்ப யாரும் இந்த மாதிரி வைக்கிறது இல்லை, இந்த மாதிரி காம்பவுண்ட் சுவர் தான் கட்டுறாங்க. இது ஏன் இந்த மாதிரி பப்பாளி இலையை மேல போட்டு வச்சிருக்காங்க? புகையிலையா அது? நான் கூட பப்பாளி இலைன்னு நினைச்சேன். அதாவது புகையிலையை வந்து பாருங்க, இது வந்து மேல காய போட்டிருக்காங்க. எவ்வளவு புகையிலையை வந்து இங்கே விவசாயம் பண்ணுவீங்களா நீங்க? ஓ, விவசாயம் பண்ணி ஏற்றுமதி செய்வாங்களா? சூப்பர். பனை மரங்கள் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க இங்கெல்லாம். நொங்கு என்ன ரேட்டு விக்குது? இங்க பனை மரங்கள் தான் இவ்வளவு இருக்கு. நொங்கு இங்க இலங்கை ரூபாயில எவ்வளவு? இன்னும் இந்த கிணத்தோட ஆழம் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கலையா? பாத்துட்டு போமா. ஸோ கேஸ் இங்க ஒரு கிணறு ஒன்று இருக்குங்க அப்படிங்கிறாங்க. இந்த கிணத்தோட ஆழம் வந்து இதுவரையும் கண்டே பிடிக்கலையா. வாங்க பார்த்துட்டு போயிடலாம். இந்த கோவிலுக்கு முன்னாடி இந்த கிணறு சொல்றாங்கல்லங்க, இதோட ஆழம் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு இன்ன வரையும் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறாங்க. ஸோ இது ஒரு டூரிஸ்ட் பார்ட்டாக தான் இருக்கா கைஸ்? அங்கே பாருங்க அந்த கோவில் இருக்கா, அந்த கோவிலுக்கு முன்னாடி இந்த கிணறு இருக்கு. இது வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படிங்கிறாங்க. அங்கே பார்த்துங்க எவ்வளோ ஒரு மீன்லாம் இருக்கு அப்படின்னு. இது எதனால இன்ன வரையும் கிணறோட ஆழம் எவ்வளவுனே கண்டுபிடிக்க முடியலையா? அதனால இருந்து வந்து பார்த்தாங்க, மற்றது நிறைய இடங்கள்ல இருந்து வந்து பார்த்தாங்க. கீழே நெட் பண்ணிருக்காங்க, நெட் அடிச்சிருக்காங்க. இதுல இருந்து ஒரு தேசிக்காவோ ஏதாவது போட்டா அது வந்து ஒரு கீரிமலை கேணி ஒன்று இருக்கு, அங்க போய் எடுக்கிறதா ஒரு ஐதீகம் கூறுறாங்க. ஓ, ஸோ கேஸ் இதெல்லாம் வந்து வெளிநாட்டிலேருந்து வந்து ஆய்வு எல்லாம் பண்ணிட்டு போயிருக்காங்களாம். ஆனால் இதுவரையும் இதோட ஆழம் என்ன அப்படிங்கிறது கண்டே பிடிக்க முடியலையா. இது ரொம்ப ஃபேமஸான ஒரு கிணறா அது? சரி வாங்க அப்படியே ஒரு தடவை இதை பார்த்துட்டு போயிடலாம் இந்த சைடு இருந்து. அது கோவில் என்ன பேர் சொன்னீங்க? அந்த கோவில் பேரு? அந்த கோவில் வந்து இது பிள்ளையார் கோவில் சம்திங். ஓ, பிள்ளையார் கோவில். இதுக்கும் சம்பந்தம். இதுல தண்ணி குறைவாகாதா இல்ல இப்படிதான் இருக்குமா? இல்ல, அது எந்த வெயிலுக்கும் குறையாது. ஓ, இந்த கிணத்தோட தண்ணி இருக்குல்ல, அது எப்படி இருக்கு அப்படின்னா சில இதுல நம்ம கிரீன் கலர்ல இருக்கும் தண்ணி, நல்லா ஃபுல்லா இருந்தா. இது வந்து நீல கலர்ல இருக்கு இந்த தண்ணி. பாத்தீங்க அப்படின்னா நீல கலர்ல இருக்கு. ஆனா தண்ணி எவ்வளவு வெயிலா இருந்தாலும் குறையாது அப்படிங்கிறாங்க. இப்ப அந்த அங்க நின்றுட்டு இருக்காங்களா அந்த அண்ணன், அதை விட்டு இந்த தண்ணி வந்து கீழே போகவே போகாதா? இல்ல, போகாதா? சரி சரி. ஓ, ஸோ கைஸ் இந்த தண்ணி எவ்வளவுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த படிக்கட்டு வரையும் தான் இருக்குமா, அதை தாண்டி வந்து கீழே போகாது அப்படிங்கிறாங்க. சரி வாங்க போலாமா? ஐயோ கைஸ் பயங்கர கூட்டமா வந்துருச்சுங்க பாருங்க. இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படிங்கிறதுனால எத்தனை பேர் வர்றாங்க அப்படின்னு பாத்தீங்களா. நாங்க வந்த நேரத்துல ஒரு ஆள் இல்லை, ஒரே ஒருத்தவங்க மட்டும் நின்றுட்டு இருந்தாங்க. ஆனா இங்க யாழ்ப்பாணத்துல நிறைய பேர் சொல்றாங்க எல்லாம் வெளிநாட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் செழிப்பா தான் இருக்காங்க அப்படின்னு. ஓ, நேற்று எனக்கு சுவிட்சர்லாந்துல இருந்து ஒருத்தவங்க கால் பண்ணாங்க. அவங்க சொன்னாங்க இங்க விலைவாசி எல்லாம் அதிகம் தான், ஆனா எல்லாருமே சில பேர் வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு அங்க இங்க ஹோட்டல் இது மாதிரி கட்டி செழிப்பா இருக்காங்க அப்படின்னு. ஓ, ஆனா கஷ்டப்படுறதான் பார்த்தாவே தெரியுது, நிறைய கஷ்டப்படுற மக்கள் இருக்காங்க அப்படின்னு. இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு. பின்னாடி இங்க தென்னை மரம், வாழைத்தோப்பு இந்த மாதிரிதான் இருக்கு பாருங்க. ஆனா வீடுகள் கொஞ்சம் தூரமா இருக்கிறதுனால பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. ஒரு பாத்தீங்களா எவ்வளவு ஒரு பனை மரம் அப்படின்னு. ஆனா இப்ப நம்ம ஊருக்குள்ள தானே போயிட்டு இருக்கோம். இது சிட்டியை விட்டு தாண்டியாச்சுல, ஷார்ட்கட்லயா? ஓகே ஓகே. ஸோ கைஸ் இங்க நான் சொன்னல அந்த புகையிலையை வந்து காய வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது இதுதாங்க. நான் ஸ்டார்டிங்ல என்ன தெரியுமா நினைச்சேன், இது வந்து ஏதோ இந்த பப்பாளி இலை இருக்குல்ல, பப்பாளி இலை, அந்த பப்பாளி இலை அப்படின்னு நினைச்சேன். ஆனா இவங்க பிரதர் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது இது பப்பாளி இலையெல்லாம் இல்லை, வெற்றில வந்து வெற்றில அப்படிங்கிறேன் புகையிலை வந்து காய வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப டவுட்டா இருந்தது. ஸோ எதனால இந்த மாதிரி சுவர் மேல இந்த மாதிரி காம்பவுண்ட் மேல இதெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு அப்புறம் தான் தெரியுது. ஒரு தடவை பார்ப்போம். இது யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்கல்ல பரிச்சு? அவங்க தானா? அதான் பதப்படுத்தணுமா? அதான் புகையில அப்படியே நல்ல அந்த வாசனை அப்படியே வருது, எவ்வளோ தூரம் வரையும் போகுது அப்படின்னு. சரி வாங்க போகலாம். இங்கெல்லாம் வந்து இப்போ இதை வீட்டிலே விளைய வைப்பாங்களா இல்லை வெளியில வயல்? ஓ, இந்த மாதிரியா? இந்த மாதிரி இடத்துல வந்து இந்த மாதிரி பக்கத்துல வயல் இருக்குல்லங்க, எங்க வீட்டுக்கு எதிர்த்தாப்புல,
இதே இடத்துல வந்து இதை புகையிலை வந்து விளைவிப்பாங்களாம். இப்போ நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து ஊருக்குள்ளே போயிட்டு இருக்கோம். இடையில சிட்டி வந்துச்சுல, அதை விட்டு தாண்டி இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடுகளே தூரம் தூரமாக இருக்கு. ரெண்டு சைடுமே வந்து விவசாய நிலங்கள் தான் இருக்கு. இப்போ சொன்னால அங்கே ஒரு கோவில் இருக்கு பாருங்க. வரக்கூடிய ஒவ்வொரு 500 மீட்டர் தூரத்துலையும் ஒவ்வொரு கோவில் இருக்கு. இங்க போர்டு ஒன்று வச்சிருக்காங்க பாருங்க, வல்வெட்டித்துறை 5.6 கிலோமீட்டர். வெறும் 5.5 கிலோமீட்டர் தான் இருக்கு வல்வெட்டித்துறை. இதான் வல்வெட்டித்துறைக்கு போறதுக்கான வழி. இப்போ நம்ம நேரா வந்தோம்ல, மறந்துட்டு அப்படியே நேரா போயிட்டோம். அதுக்கப்புறம் வழியை கண்டுபிடிச்சி அப்படின்னு எந்த சைடு போயிட்டு இருக்கோம். ஸோ பிரதரும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டைம்ல வர்றாரு. போன தடவை சின்ன வயசுல வந்தாராம், அதுக்கப்புறம் இப்பதான் வந்துட்டு இருக்காரு. நைட் நேரத்துல வந்தாரா? இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா வழி தெரியாது. ஓ, ஸோ நம்ம ஊர் மாதிரி தாங்க இருக்கு. அந்த பின்னாடி ரோட்டுக்கு பக்கத்துல நிறைய வயல்கள், ஏரிகள்லாம் இருக்கும்ல, ஸோ அதே மாதிரி தான் இருக்கு. நாங்க இப்ப லாஸ்டா ஒரு நொங்கு பிடிக்கிற வீடியோ போட்டோம் தெரியுமா எங்க ஊர்ல, அதுவும் இதே மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி வயல் பகுதி பக்கத்துல அந்த நொங்கு மரம், பனை மரங்கள்லாம் இருக்குல்ல, அதே மாதிரி தான் இருக்கு. இன்னும் ஒரு 5-5.5 கிலோமீட்டர்ல வல்வெட்டித்துறை போயிடலாம். அங்கேயிருந்து தலைவர் வீடை வந்து நம்ம கேட்டுட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவருக்கு உங்களுக்கு தெரியுமா? ஸோ இவருக்கு வந்து தெரியும் அப்படிங்கிறாங்க. கைஸ், நம்ம இப்போ வல்வெட்டித்துறைக்கு வந்தாச்சு. வந்துட்டு இங்கே வாட்டர் வாங்கணும். ஒரு வாட்டர் எப்பவும் போல தான் 130 ரூபா வருது இலங்கை ரூபாய்க்கு. என்னங்க ப்ரோ? ஸோ இங்கே எங்களுக்கு தலைவர் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியாது. அதனால இந்த கடையில் கேட்டோம். அவங்க வந்து அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. பிரதர்கிட்ட சொல்லியாச்சு. ஸோ அவங்க தான் வந்து நம்மளை கூப்பிட்டு போவாங்க. போமா? சரி வாங்க. கைஸ், இப்போ நம்ம வல்வெட்டித்துறைக்கு வந்துட்டோம். தலைவர் வீட்டுக்கும் பக்கத்தில் தான் இருக்கோம். இந்த சிலை பார்த்தீங்களா? யாருக்கான சிலை தெரியுமா இது? அதாவது நம்ம எம்ஜிஆருக்கு தான் சிலை வச்சுருக்காங்க. அதில் போட்டிருக்கு பாருங்க, தமிழக முன்னாள் முதல்வரும் புரட்சி தலைவருமான திரு எம்ஜி ராமச்சந்திரன் அப்படின்னு போட்டு தோற்றம் மறைவு எல்லாம் போட்டு அந்த சிலையை வச்சுருக்காங்க. இந்த சிலை எங்கே இருக்குது அப்படின்னா, தலைவர் வீட்டுக்கும் போகிறதுக்கும் ஒரு 100 மீட்டர் 150 மீட்டருக்கு முன்னாடி தான் இருக்குது. வாங்க இப்போ நம்ம தலைவர் வீட்டை காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே இன்றைக்கி ஏதோ ஒரு இந்திர விழா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால தான் அந்த லைட்டு வந்து கட்டியிருக்காங்க பாருங்கள். இது தெரியுதா லைட்டு? இந்த சாலையோரத்தில் 2 சைடும், இந்த சைடும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரமாக, கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரம் வரை எனக்கு தெரியுது. ஃபுல்லாகவே வந்து லைட் வந்து கட்டியிருக்காங்க. நம்ம ஃப்ரீயாக இருந்தோம் அப்படின்னா நம்ம இந்த இந்திரா விழாவில் வந்து பார்க்கலாம். அது முடிஞ்சிருச்சா இன்னும் முடியலைன்னு தெரில. இங்கே பாருங்கள், இதுதான் வந்து தலைவர் வீட்டுக்கு போகிறதுக்கான வழி. ஸோ இந்த வீதியை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆலடி வீதி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதானே ஆலடி வீதி? வாங்க நான் வீட்டை காமிக்கிறேன். சும்மா ஒரு சின்ன ஒரு ரோடு மாதிரி போகுது. அதுக்கும் பக்கத்தில் இங்கே தான் இருக்குது அந்த வீடு. ஸோ வீடு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு கிடையாது. சும்மா அந்த வீடு இருந்த தடம் மட்டும் இருக்குது. இந்த பாருங்க, இதுதான் அது. இங்கே போட்டிருக்கு பாருங்க, தமிழீழ தேசிய தலைவர் மேதகு வே பிரபாகரன் அவர்கள் சிறுபிராயத்தில் வசித்த இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தலைவர் வந்து சின்ன வயசாக இருக்கும்போது இந்த வீட்டில் தான் வந்து வசித்தாங்க. அதோட வீடு தான், அமைப்பு தான் அது. இப்போதைக்கு வீடு கிடையாது. வீடு எப்படி தெரியுமா இருக்குது? இந்த மாதிரி இடித்து தள்ளி, அதாவது சும்மா அந்த வீடு இருந்த தடம் கூட கிடையாது, சும்மா ஒரு நிலம் மட்டும் இருக்குது. இதுதான் அது. இங்கே பாருங்கள், கொஞ்சம் ஜூம் பண்ணி வேணால் காட்டுறேன். இந்த வீடு வந்து ஒரு 7 வருஷம் 8 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் இருந்துச்சு வீடு. ஸோ இப்போ பழைய வீடாக இருக்கும், அதெல்லாம் அடித்து தரைமட்டமாக்கிட்டாங்க. இந்த மாதிரி தான் இருக்குது. ஒவ்வொரு வருடமும் தலைவரோட பிறந்த நாளுக்கு இந்த இடத்துல வந்து கேக்கெல்லாம் வெட்டுவாங்களாம். அதுதான் இதில் போட்டிருக்காங்க. 71வது பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க பாருங்கள். தலைவா கார்த்திகை 26 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கார்த்திகை 26 தான் தலைவரோட பிறந்தநாள். இப்போது இது வந்து போன வருஷம் இது வந்து ஒட்டினதுன்னு நினைக்கிறேன், 71வது பிறந்தநாள் அப்படின்னு. ஸோ அவங்க வீடு இருந்த உள்ளரை நான் வந்து போய் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி இருக்குல்லங்க, ஒரு கயிறு மாதிரி ஒன்று கட்டியிருக்காங்க. இது வந்து நிறைய பேர் எல்லாம் உள்ளர போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே வந்து கேட்டதுக்கு சொல்கிறாங்க சும்மா போய் பாருங்க அப்படின்னு. ஸோ இங்கே தான் வந்து தலைவரோட வீடு இருந்தது. அங்கே வந்து அந்த கிணறுலாம் இருந்ததுல்ல, அதை மட்டும் அப்படியே இடிக்காமல் போட்டு வச்சுட்டாங்க. இதே இடத்துல வீடுகள் இருந்த அந்த தடம் மட்டும்தான் இருக்குது இப்போது. இந்த கிணறு, அந்த துணி துவைக்கிறதுக்கான ஒரு தொட்டி, அதெல்லாம் இருக்குது பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். தலைவர் வந்து ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இதே வீட்டில் இங்கே இருந்தவர் தான். ஸோ அதுக்கான இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இடம் கிடக்கு. ஆனால் அந்த வீடுகள் சூழல்கள்லாம் வந்து எல்லாத்தையும் உடச்சி எடுத்துட்டாங்க. இப்போதைக்கு அந்த நினைவுகள் மட்டும் அப்படின்னா இந்த கிணறு இருக்குது, அந்த துணி துவைக்கிறதுக்கான அந்த தொட்டி மாதிரி இருக்குது, அது மட்டும்தான் இருக்குது. மற்றபடி இங்கே பக்கத்தில் எந்த மக்களுமே வெளியில் வரல.
இருந்தாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட கூட சின்ன சின்ன ஏதாவது கேட்டு பார்க்கலாம். இந்த சுவர் மட்டும் வச்சுருக்காங்க. அந்த சுவத்தில் லவ் யூ தலைவா அப்படின்னு போட்டிருக்காங்க. அதில் வந்து ஃபுல்லாக எல்லாமே நாங்கள் சொல்லியிருப்போம். ஸோ கைஸ், நான் இங்கே தலைவர் வீட்டிலேருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் இங்கேருந்து கிளம்புறேன். ஏன்னா போகிற வழியில் ஏதாவது விஷயங்கள் இருந்ததுன்னா காமிக்கிறேன். இப்போ நம்ம இந்த தலைவர் வீட்டில் இதை மட்டும் தான் நம்மளால் காமிக்க முடிஞ்சு. வேறு யார் வந்தாலும் இதை தான் காமிக்க முடியும். ஏன்னா வீடுகள் தான் இப்போ இல்லையே. ஸோ பிரதர் கூட பைக் எடுத்துகிட்டு வந்துட்டார். வாங்க போயிட்டு வரோம். ஹெல்மெட் எடுத்துக்கவா? ஸோ ஹெல்மெட் இல்லாமல் நம்ம வந்து வேறு எங்கேயுமே பயணிக்க முடியாது. சும்மா வேணா அப்படி போட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் இதை பிடிங்க, நான் எடுத்துக்கிறேன். இது ஹெல்மெட் ரொம்ப சின்னமாக இருக்குது. இது எப்படி இதெல்லாம் இதான் போட்டு போகிறாங்களா? இப்படியெல்லாம் போய்க்கலாமா? ஸோ கைஸ், இங்கே பக்கத்தில் தலைவர் வீட்டிலேருந்து வந்துட்டு இருக்கும்போது இந்த ரோடு போயிட்டு இருந்துச்சு. சைடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கடல் தெரியுது. இங்கே பாருங்கள், இதே கடல் வழியாக தான் நம்ம இதுலேருந்து வந்தோம், அங்கே நாகப்பட்டினத்துலேருந்து. வாங்க அப்படியே காமிச்சிட்டு போயிடுறேன். அழகாக இருக்குது கடலில். அந்த தண்ணியை பாருங்கள், இந்த கலர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு. அங்கே பாருங்கள், ரோட்டுக்கும் பக்கத்துலேயே கடல். சூப்பராக இருக்குது கைஸ். அந்த கடலும் வானமும் மேலே அப்படியே ஒன்றா ஜாயிண்ட் ஆகிறாப்புல தெரியுதுல்ல. அது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம கண்ணுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு 25 கிலோமீட்டர் தூரம் வரையும் தான் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ அது எதனால் அப்படின்னா, பூமி தான் உங்களுக்கு தெரியும்ல ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது அப்படின்னு. இங்கேருந்து 25 கிலோமீட்டருக்கு அப்புறம் அது அப்படியே பெண்ட் ஆகும். அங்கேருந்து நம்ம 25 கிலோமீட்டர் அங்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா அது அப்படியே பெண்ட் ஆகும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கடல் வந்து லைட்டாக உள் வாங்கியிருக்கு. ஆனால் தண்ணி இருந்த தடம் தெரியுது. இதுவரையும் தண்ணி இருந்திருக்கு, இப்போ வந்து உள் வாங்கி போயிருக்கு. உள் வாங்கியிருக்கா இல்லை அங்கேருந்து தண்ணி வந்து இதுவரையும் வந்திருக்கா அப்படின்னு தெரில. சூப்பராக இருக்குது, நல்ல ஒரு நீல கலரில். ஆனால் குளிக்கிறதுக்கெல்லாம் அனுமதி கிடச்சா நம்மலாம் இங்கே வந்து குளிக்கலாம். அங்கே ஃபஸ்ட்டு அங்கே யாழ்ப்பாணம் போயிட்டு அங்கேருந்து நம்ம காங்கேசன் துறைக்கு ரிட்டர்ன் போவோம்ல, அப்போ பார்த்துக்கலாம். சரி வாங்க அப்படியே போவோம். இங்கே பாருங்கள், சின்ன சின்ன கோவில். நம்ம எங்கே பார்த்தாலும் ஒவ்வொரு 500 மீட்டருக்கு ஒரு தடவை ஒரு கோவில் வந்து வந்துடும். பிரதர் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நாங்கள் இப்போ திரும்பி போயிட்டு இருக்கோம். வல்வெட்டித்துறைக்கு வந்தோம்ல, அதே வழியிலேயே நம்ம வந்து திரும்பி போகாம வேற பாதையில வந்து போயிட்டு இருக்கோம். உங்களுக்கும் இந்த ஊரை வந்து சுத்தி காட்டின மாதிரி இருக்கும்ல, அதனால பாருங்க எப்படி இருக்குன்னு. உள்ள மக்கள்லாம் நம்மள பார்த்துட்டு இருக்காங்க. இங்க வந்து ஒரு திருவிழா ஒன்று வந்துதான். இந்திர விழாவா? அது என்ன கோவில் திருவிழாவா இல்லை எப்படி? ஓ, இது வந்து ஒவ்வொரு வருஷமும் வருமா இந்திர விழா? பிரதர் வந்து வந்தாரா இந்திர விழாவுக்கு. இப்போ போகக்கூடிய ரோடு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குண்டும் குழியுமா இருக்கு. இந்த அக்காவை தான் பார்க்குறேன் ஃபர்ஸ்ட் டைம் ஹெல்மெட் போடாம. கைஸ், தலைவர் வீட்டை பார்த்துட்டு அப்படியே பைக்கில் வந்தோமா, அதுக்கப்புறம் நம்மளை அந்த பிரதர் வந்து இந்த ரோட்டில் இறக்கி விட்டு அவங்க போயிட்டாங்க. இப்போ நான் வந்து சாப்பிட்றதுக்காக போயிட்டுருக்கேன். இங்கே வந்து சாப்பாடு அதான் சொன்னல, கேட்குறதுக்கு கொஞ்சம் தலையை சுத்தம். ஆனால் அதை நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஏறத்தாழ இந்திய ரூபாயில் அந்த நம்ம ஊர்லெலாம் எவ்வளவு வருதோ அதே மாதிரி தான் வரும். ஆனால் இவங்க சொல்லும்போது ஒரு 1000 ரூபா 1200 இந்த மாதிரி சொல்லும்போது நமக்கு கொஞ்சம் அப்படியே கிருன்னு வந்துடும். இங்கே பாருங்கள், நிறைய ஹோட்டல்லாம் பக்கத்தில் இருக்குது. நான் ஏதாவது பிரியாணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். ஏன்னா இப்போ வந்ததுலேருந்து சும்மா அங்கங்கே ஏதாவது சாப்பாடு, ரைஸு, சாதம், சாம்பார் அந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். பக்கத்தில் அங்கே ஒரு பிரியாணி கடை ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதில் போட்டிருக்கு பாருங்கள், சிக்கன் பிரியாணி 450 ரூபான்னு போட்டிருக்கு. இங்கேருந்து ஜூம் பண்ணுறேன் பாருங்கள், கிட்ட போனாவே தெரியும். கேட்டு பார்ப்போம். இங்கே பாருங்கள், இதை தான் சொன்னேன். அதில் போட்டிருக்கு மதிய உணவு தயார் அப்படின்னு. ரேட்டு எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு பார்ப்போம். ஒருவேளை இதில் போட்டிருக்க ரேட்டு தானா, இல்லை நீங்கள் எதுவும் எக்ஸ்ட்ரா வித்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு. சில பேர் வந்து இதில் போட்டிருக்க ரேட்டை விட அது பழசு அப்படிங்கிறாங்க. கைஸ், பிரியாணி வந்து அவைலபிளாக இருக்குது. இங்கே உட்கார சொல்லியிருக்காங்க. வாங்க, நம்ம ஊர் பிரியாணி மாதிரி இருக்கா இல்லை இங்கே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி டேஸ்ட் நான் வந்து பார்த்து சொல்கிறேன். கைஸ், இதுதான் ஸ்ரீலங்கன் பிரியாணி. இதுதான் இருக்குமா பிரியாணி? நீங்கள் மிக்ஸ் பண்ண மாட்டிங்களா? பட்டர் பிரியாணியா? பட்ஜெட். ஓகே. பட்ஜெட் பிரியாணி அப்படிங்கிறாங்க. பட்ஜெட் பிரியாணி இலங்கை ரூபாய்க்கு 450 ரூபா வருது. அதான் சொன்னல, மற்றபடி நம்ம நார்மலாக அங்கெல்லாம் போய் வெளியில் சாப்பிட்டோம் அப்படின்னா 1500 ரூபா 2000 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம ஊரில் கொடுப்பாங்கல்ல, அது மாதிரி இருக்கும்.
பரவாயில்ல, நானே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இங்கே சாப்பிட்றேன். இதில் என்ன எப்படி கட்டி கொடுத்துருக்காங்க, அந்த இந்த குஸ்காவுக்கு இந்த இதெல்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல, கிரேவி எல்லாம், அதுதான் நினைக்கிறேன் அது. சிக்கன் பீஸ் வந்து 3 இது வச்சுருக்காங்க, அதுவும் அந்த மிக்ஸ் பண்ண மாதிரியெல்லாம் இல்லை. இதெல்லாம் நான் பாயில் பண்ண மாதிரி இருக்குது. பாயில் பண்ணி அப்படியே மசாலா போடலையா? ஓகே, டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் சாப்பிட்டு பார்த்துட்டு. ஸோ கேஸ், பிரியாணி வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக தான் இருக்குது. பரவாயில்ல. இந்த சிக்கன் பீஸ் தான் கொஞ்சம் காஞ்சி போயிருக்கு. மசாலா போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். கேஸ், பிரியாணி வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ஒரு ஜூஸ் ஒன்று வாங்கினேன், ஆரஞ்சு ஜூஸு. அப்பா, வெயிலுக்கு இது வந்து ஓகே. ஸோ இந்த ஆரஞ்சு ஜூஸோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ சொன்னீங்க? அது 250? 280 சொல்கிறாங்க. 280 அவங்க பயப்படுவாங்க, ஸ்ரீலங்கன் ருபீஸ்லன்னு சொல்லணும். ஏன்னா எங்கள் ஊரில் இது 60 ரூபா, 50 ரூபா, 70 ரூபா, இன்னும் மேக்ஸிமம் இவ்வளோ தான் கிடைக்கும். கைஸ், நம்ம தலைவர் வீட்டெல்லாம் பார்த்துட்டு நேராக வந்து ரூமுக்கு வந்தாச்சு. ரூம்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். இருந்தாலும் இன்னொரு தடவை வந்து சொல்லிடுறேன். இந்த ரூமுக்கான காஸ்ட் வந்து 1800 ரூபா. நான் வந்து 200 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணேன். மொத்தம் 2000 ரூபா சொன்னாங்க, 1800 ரூபா. ஸோ நீங்களும் இங்கே வரணும் அப்படின்னா நான் வந்து இந்த ரூமோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.